guys, welcome back. இந்த வீடியோல உங்களை வயிறு வலிக்க சிரிக்க வைக்க முடியலனாலும் அப்படி சிரிக்க வைக்கிற அளவுக்கான வீடியோ கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 300 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்குங்க, 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு எப்படிலாம் பாதுகாக்க வேண்டியிருக்கு. நீங்க பாதி படத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாதுங்க, எதுவாக இருந்தாலும் முழுசா பாருங்க. அருமையான ஒரு பிரியாணி செய்யலாம்னு போனா வெள்ளை சோறுல மேல வந்துச்சு, மீதியை காணோம். டெலிவரி ஆனவங்களை பார்க்க வந்தவர் அங்க, டெலிவரி ஆனா நானும் ஒரு ஓரத்துல. என்ன அம்மா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து போனை பிடிக்கிட்டு போறாங்க. சாப்பாடு ஃபுல் ஆயிருச்சா, கவலையே பட வேணாம், நம்மளுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் இருக்குது. ஏமா ஸ்பூனை வச்சு குத்தனா மண்டை நல்லா ஆகும் தானே சொன்னீங்க. அவங்க ஹாஸ்டல்ல போற போண்டாவோட மகிமையை எடுத்து சொல்றாரு, கேளுங்க. விட்டு எரிய போறோம், போண்டா நிலைமை என்ன ஆகுன்னு நீங்க பார்க்க போறீங்க நண்பர்களே. இப்ப கூட போண்டாக்கு எதுவும் ஆகல. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த தோசைக்கு கல்ல அவ்வளவு ரொம்ப புடிச்சு போச்சு போல. மோட்டிவேஷன் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு போனாங்க. இருபது பேரோட எனர்ஜி அந்த ஒரு பாட்டி கிட்ட இருக்குதுங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுறாங்க. இப்படி எவ்வளவு நாள் தாண்டி போன்ல லவ் பண்றது? எங்க வீட்ல மாப்பிள்ளை பாக்குற வரைக்கும்டா. எதை வேணா சமாளிக்கலாங்க, இந்த அவசரத்துல மொன டேப்ப தேடுற பிரஷர் இருக்குது. சரி காதலை வெளிப்படுத்தி தோசை ஊத்துவோமேன்னு ஹார்ட் தோசை ஊத்தி கொடுத்தா எப்ப கல்யாணம் ஆகும்னு பார்த்தது ஒரு குத்தமா. அந்த பக்கத்துல இருக்கிற கை வேணாங்குது, ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற கை ஆரம்பத்துல 5 பேரும் ஒன்னாதான் போனாங்க. என்ன பாட்டை விட்டுற கூடாது இல்லையா? ஒரு மேரேஜுக்கு 5 லட்சம் ரூபா ஆகுமே, கோடியில கிராஸ் பண்ணிருக்கும் போல. அங்க தண்ணி குடம் தூக்க சொன்னா இடுப்பு வலிக்குது, கை கால வலிக்குதுன்னு. இங்க பாத்தீங்களா, கல்யாணம் பண்ண தேதிய ஒரு மனுஷன் எப்படி மறப்பான்னு கேக்குறாங்க. அவர் கல்யாணத்தையே மறந்துடுவார் போல. அப்படி ரொமான்டிக்கா ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா கரண்டியை கையில குடுத்துட்டு போயிட்டாங்க. இது புதுசா இருக்குதுங்க. மணப்பெண்ணை உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளைய வீடியோ கால்ல வர வச்சுட்டாங்க. போயிட்டு வர பாயின்னு ஆசையா சொன்னா குக்கரை கழுவி வச்சுட்டு போன்றாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு பத்தலங்க, அதான் மணப்பெண்ணு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மணப்பெண்ண பிளேன்ல உட்கார வச்சு மாப்பிள்ளைய புலி மேல உட்கார வச்சீங்க பாருங்க. யாருமா நீங்களாம் சாப்பாட்டுக்கு மேகி தொட்டு தின்றீங்க? எந்த ஊர் பாட்டி சார் அவங்க இந்த கூத்து கூத்துறாங்க? அப்படியெல்லாம் சுத்தி சுத்திலாம் வந்து பார்க்க கூடாதுங்க. எங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா? சரி வந்துருக்கீங்களா, ஒரு மரியாதைக்கு சாப்பிட்டு போங்கன்னா. எல்லாரும் சாப்பிட்டு போங்க. நாங்க வந்ததே அதுக்கு தான். நீங்க ஒரு ஆள் தாங்க கரெக்டா சிமெண்ட் பூசுறீங்க. ஹஸ்பண்டோட போனை இப்ப பார்த்தே ஆகணும், ஆனா ஃபேஸ் லாக் போட்டிருக்குதே. காசு கொடுக்கும்போது வேணாங்கிறவங்க கொஞ்ச நேரத்துல ஏன் இப்படி ஆயிடுறீங்க? காருக்காரர ஹாரன் அடிக்க சைக்கிள்ல போறவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ என்ன அந்த ரோட்ல வந்து ஹாரன் அடிக்கிறதுனா? இவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. காதலி முகத்தை அப்படியே தத்ரூபமா டாட்டூ போட்டு போயிட்டு காமிச்சாரு. ஏன் பர்த்டே விஷ் பண்ண வந்த ஒரு அட்டென்ஷன்ல போறாரு. சாரிங்க, அமரன் படம் ஏத்ததுக்கு குமரன் படம் ஏத்திட்டேன். ஆரம்பத்துல கட்டி புடிச்சிட்டு போறவங்க வரும்போது 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு வரீங்களே. இந்த நிலையில்லாத உலகத்துல என் கணவர் நிலையானவர்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. Everything is temporary but my husband is pregnant. நான் உட்கார்ற இடத்துல மட்டும் சாரல் துளிகள் விழுதேன்னு அக்கா வியந்து பார்க்க.
நீங்க நடு ரோட்ல வந்து ரொமான்ஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் குறுக்கால வரதாங்க செய்வாங்க. சரி சும்மா இருக்கிற நேரத்துல பைக் ஓட்ட கத்து கொடுப்போமேன்னு கத்து கொடுத்தா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நல்ல வேலை மனைவி ஷாப்பிங்க்கு காசு கேட்டு கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும். அங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல பாத்துன்னு இருந்தாரு. அந்த நேரத்துல வைஃப் வந்து ஏன் சார் ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு சௌரியப்படிய ஸ்ட்ராங்கா போடுறது இல்லையா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 பேரும் புதுசுங்க. தான் பெண்ணு சுத்துற திறமைய மொத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டணும்னு நினைச்சவரு எப்பயுமே மைக் வச்சிருக்கவங்க தானே கேள்வி கேட்பாங்க. இந்த அக்கா கொஞ்சம் வித்தியாசம். நீ மொத படம் பாத்தியாடா? டேய் படம் நீ மொத பாத்தியா? படமே பார்க்காம ரிவ்யூ பண்ணாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வீடியோ கால் பண்ணி ஊரை ஏமாத்துறவங்க யாருக்கு கால் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா? பரிசு வாங்குறதுல இது ஒரு புது டெக்னிக்கா இருக்குதுங்க. அவர் நடிப்புல 300 எம்ஜிஆர் 36 எஸ்டிஆர் பார்த்தேன். கழுத்து சுளுக்கிக்கிச்சு திருப்பவே முடியலன்னவங்க இப்ப மட்டும் எப்படி திருப்புறீங்க? இவ வேற எதுக்கு இப்ப மெசேஜ் பண்றா? அதுக்கு தான் ரொமான்ஸ் பண்ணும்போது கையில எதனா ஆயுதம் இருக்குதான்னு பார்த்துட்டு பண்ணணுங்க. ஹீரோயினை ஓடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் சார். அங்க ஒரு வேலை கிட்ட செய்யறது கிடையாது. வைஃப் சொன்ன உடனே தட்டாம செய்யறேன்னு அப்பா முறைச்சு பார்க்க ஃபேன்ல கரண்ட் வருதான்னு பார்க்கணும். கொஞ்சம் டெஸ்டர் கூட பிஞ்சு போன சப்பாத்தியை கோணி ஊசியில தைக்கும் போதே தெரியுது நீங்க ஒரு குக்குன்னு. அவருக்கு கல்யாணம் போல. சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லுவோமேன்னு போன் பண்ணா, ஹலோ பிரியா, அவங்க வைஃபோட அறிவு திறமையை கண்டு அவர் ஆடி போயிட்டாரு. என்ன நேரமும் பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பாக்குற மாதிரியே இருக்கு சார். ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் முடிஞ்ச உடனே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களாமே? நெக் பட்டன் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு டீசெண்டா வந்துக்கிறாரு. கண்டிப்பா படிக்கிற பையனா தான் இருக்கும். என் பேரு கொஞ்சம் ஸ்பெல்லிங் சொல்லுப்பா. எல்லாரும் ஜிபே பண்றத பார்த்து அது உண்டியல் நெஞ்சின் தூக்கின்னு ஓடுறாரு சார். இப்படி கஷ்டப்பட்டு கான்செப்ட் யோசிச்சு ரீல்ஸ் பண்ணும்போதாமா வருவீங்க? இப்பதான் புரியுது ஐபோன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறாங்கன்னு. அப்போ 2 iPhone 16 Pro Max கொடுத்துருங்க. அப்பதான் வந்துட்டு இருக்கோம். நாங்க வந்து வாங்கிக்கிறோம். இது ஒன்னு இருக்கு, இது முடிச்சிட்டு போவோம். நார்மலா பேசும்போது நல்லா தான் இருக்குது. வாட்ஸ்அப் ஆடியோல கேட்டா மட்டும் ஏன் இப்படி? டேய் என்னடா பண்றீங்க? நைட் கடையில சாப்பிட போலாமா? டேய் என்னடா பண்றீங்க? நைட் கடையில சாப்பிடலாமாடா? கண்ணை கட்டி சர்ப்ரைஸ்னு கூட்டு போனாருங்க. என்ன மாதிரி சர்ப்ரைஸ்? கூட்டுமே நடுக்காட்டுல விட்டு வந்துட்டாரு. 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஹைடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? எது பிரேக்ஃபாஸ்டா? நைட்டு சாப்பிட்றதுக்கு பேரு டின்னர்டா. நீ காலத்தான் வந்து மெசேஜ் பண்ணுவாதான் கேட்டேன். நீங்க ஷூட்டிங் எடுக்க போறீங்கன்னா முன்னா நாளே போயிட்டு ஸ்பாட் எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி போற போக்குல அவருக்கு கண்ணு மேய பக்கத்துல இருந்தவங்கள பார்க்கல. நீ எனக்கு இன்னொரு அப்பா மாறிடி, நீ மட்டும்னா எனக்கு இன்னொரு புருஷன் மாறிடா. ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த பக்கம் வரக்கூடாது. நியாயம் தான், நியாயம் தான். எந்த நிலைமையிலையும் விட மாட்டேன்ல, எந்த நிலைமையிலையும் விட மாட்டேன்ல, கூட்டினே போயிருவேன். உடம்பு சரியில்லாம வாமிட் பண்ற மாதிரி இருக்கான். இல்ல டிரான்சிஷனு பழக்க தோஸ்துல ஃப்ரெண்ட பிராங்க் பண்ற மாதிரி இன்டர்வியூலயே அந்த கிளிப் சொருவுறது. My name is Huzafa and I recently graduated from FAST with a degree in computer science. During my time at FAST, அந்த பக்கத்தில் இருக்கும் நபர் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்.
ஏன் பூ இலைய வச்சு தான் காரை டெக்கரேட் பண்ணுமா? கத்திரிக்காய் முருங்கை வச்சு பண்ணக்கூடாதா? வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.